ரெஸ்டாரண்ட் போகாமலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஆனா சாஸ் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ஹெல்த்தியா ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 கிலோ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன்ல 1 டீஸ்பூன் உப்பு, மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. சிக்கன் ஊறி வரட்டும். கடாயில ஆயில் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்து அதே கடாயில எக்ஸஸா இருக்கிற ஆயில வெளியே எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண பூண்டு, 1 ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுட்டு 4-5 கட் பண்ண பீன்ஸ், 1 ஸ்லைஸ் பண்ண கேரட்டை சேர்த்து 1/2 கேப்சிகம், 1 கப் அளவுக்கு கேபேஜையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 செகண்ட் கலந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 3 முட்டையை உடைச்சு ஊத்தி கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகு பொடி சேர்த்து முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு வதக்கி வச்சிருக்கிற காயை நல்லா கலந்துட்டு அதோடவே 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுலயே உதிரியா வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தையும் சேர்த்து ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற எக்கையும் சேர்த்து ஹை ஃபிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தலையை தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். சாஸ் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸை ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.